ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். சூப்பர். ஸோ உலகெங்கும் வாழும் தமிழர்களுக்கு இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல். கொரோனா கட்டி பொங்கல் செலிப்ரேட் பண்ணலாம். வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம வீட்டின் பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சி. வேட்டி சட்டையில் இல்லாத மாசா கோட் சூட்டில் வந்துட போது. வீட்டில் எல்லாரும் சேர்ந்து பொங்கல் சமையல் ஆரம்பித்தாச்சு. இந்த வருஷத்துடைய தைத்திருநாள் பொங்கல் வச்சாச்சு. என் பையனுக்கு இது தலை பொங்கல், அதாவது அவன் பிறந்த முதல் பொங்கல். பொங்கல் பொங்கிடுச்சு, அப்புறம் என்ன, நல்ல நேரம்தான். என் தங்கச்சி செய்யக்கூடிய வடை வீடே மணக்கும், சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். வீட்டு பெண்கள்லாம் சேர்ந்து விளக்கேற்றி இந்த தை திருநாளை ரொம்ப பிரகாசமாக கொண்டாட ஆரம்பித்தோம். அனைவருக்கும் இனிய தைத்திருநாள். உலகெங்கும் வாழும் தமிழர்களுக்கு நாங்க குடும்பத்தோட சேர்ந்து ரொம்ப ஜாலியா அந்த பொங்கலை செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த தைத்திருநாள் குடும்பத்தோடு கொண்டாடுறது பார்க்குறதுக்கே சந்தோஷமாக இருந்தது. அடுத்து என்ன, பொங்கல் விருந்து தான். நம்ம விவசாயிகளுக்கெல்லாம் நன்றி சொல்லிட்டு அந்த சக்கரை பொங்கலை எடுத்து சாப்பிட்டேன். சூப்பராக இருந்ததுங்க. பொங்கல் அன்னைக்கு செய்யக்கூடிய இந்த சக்கரை பொங்கல் எப்பவுமே டேஸ்ட்டு தான். அடுத்து தங்கச்சி சுட்ட மசால் வடை, வார்த்தையே இல்லை. இந்த ரெசிபி கண்டிப்பாக ஒரு நாள் நான் போஸ்ட் பண்ணுறேன் அவள் பர்மிஷனோட. அடுத்து எங்கள் சித்தி சுட்ட மெதுவடை, சும்மா சொல்லக்கூடாதுங்க, செம்மையாக இருந்துச்சு. அடுத்து வழக்கமாக பொங்கலுக்கு அம்மா செய்கிற அந்த 11 வகை காய்கறிகள் போட்ட சாம்பார். அந்த சாம்பாரோட அப்பளத்தை நொறுக்கி போட்டு சாப்பிட்றதே ஒரு சுகம்.
காலையில் 8 o'clock வீட்டிலேருந்து கிளம்பணும். வீட்டில் இருந்தா 9:15க்குலாம் உள்ள செக்கிங். இது ஆக்ஷன் மேடம். மேடம் இது ஆக்ஷன். ஸோ இந்த பொங்கல் வந்து சூப்பராக நினச்சதை விட செம்மையாக செலிப்ரேட் பண்ணோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த பொங்கல் வந்து என் பையனுக்கு வந்து தலை பொங்கல், அதாவது ஒரு பிறந்து இதுதான் ஃபஸ்ட்டு பொங்கல். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மாதிரி வீடியோவில் அவனை காட்டுறதுக்கு. ஸோ அதே மாதிரி என்னால் இந்த vlog வந்து ரொம்ப பெருசாக எடுக்க முடியல. பிகாஸ் பாப்பா இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் அவரையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது, வீட்டு வேலைகளையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதனால் வீடியோ என்னால் வந்து ரொம்ப லென்த்தாக எடுக்க முடியல. ஸோ அடுத்தடுத்து சூப்பரான vlogsலாம் வருது நம்ம சேனலில், அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கலுக்குலாம் நிறைய பிளான் பண்ணியிருக்கோம் ஃபேமிலியோட. எல்லாருமே பொதுவாக இந்த நியூ இயருக்கு ஒரு ரெசல்யூஷன் எடுப்பாங்க. பட் நான் வந்து பொங்கலுக்கு எடுக்கலான் இருக்கேன். என்னென்னா நம்ம மற்ற டைம்லாம் வந்து ஒரு சில விஷயங்களை பேசவே மாட்டோம். இந்த மாதிரி பொங்கல் டைம் மட்டும் பாரம்பரியம் அப்படி இப்படின்னு பேசுவோம். ஸோ அதனால் நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிற டைம்லேயுமே வந்து வேட்டி கட்டி ரெகுலராக பழகலான் இருக்கேன். ஏன்னா வேட்டி கட்டுறதுலாம் ஒரு இதுவாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், மோஸ்ட்லி நான் வந்து ஷார்ட்ஸு, ட்ராக்ஸ் இப்படி தான் வீட்லேயுமே போடுவேன். ஸோ அதனால் அந்த டைமே வந்து நான் வேட்டி கட்டி பழகலான் இருக்கேன். அதுக்கு நான் அடுத்த வீடியோலலாம் வந்து என்னடா வேட்டின்னு சொன்னேன் இப்போது பேண்ட் போட்டிருக்கேன் அப்படின்ட்டு கேட்காதீங்க. நான் பழகிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக. உலகெங்கும் வாழும் தமிழர்களுக்கு இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல். ஸோ see you on another video. Until then it's bye from VJ Topics.